வணக்கம் முத்துக்கார்த்திகேயன். இந்த வீடியோல HTML ல ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். HTML ல ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீட்பேக் ஒன்று ஓபன் பண்ணிட்டேன். திஸ் இஸ் போட்டு திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட்னு டைப் பண்றேன். இந்த லைன்ஸ் அப்படியே காப்பி பண்றேன். சி கொடுக்குறேன். இது நார்மல் டெக்ஸ்டா இருக்கு. மேல இருக்கிறது நார்மல் டெக்ஸ்ட். இதை வந்து போல்ட் டெக்ஸ்ட், இட்டாலிக் டெக்ஸ்ட், அண்டர் லைன்ட் டெக்ஸ்ட். இந்த மூணோட எஃபெக்டை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது போல்டு, இது இட்டலிக்கு, இது அண்டர்லைன்ட். இது போல்டு, இது இட்டலிக்கு, இது அண்டர்லைன்ட். டெலிட்டட் டெக்ஸ்ட், ஸ்மால் டெக்ஸ்ட் அப்படின்றது வழக்கத்தை காட்டிலும் கொஞ்சம் சின்ன டெக்ஸ்டா வரும். ஸ்மால் டெக்ஸ்ட்ன்றது வழக்கத்தை காட்டி கொஞ்சம் சின்ன டெக்ஸ்டா வரும். பிக் டெக்ஸ்ட்ன்றது வழக்கத்தை காட்டி கொஞ்சம் பெரிய டெக்ஸ்டா வரும். இது மூணையும் பார்ப்போம். டெலிட்டட், ஸ்மால், பிக். இதை பார்த்தோம்னா டெலிட்டட் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஸ்மால் அப்படின்றது வந்து வழக்கமான டெக்ஸ்டோட கொஞ்சம் சின்ன டெக்ஸ்டா இருக்கு. பிக் டெக்ஸ்ட்ன்றது வழக்கமான சைஸோட கொஞ்சம் பெரிய டெக்ஸ்டா இருக்கு. சப்ஸ்கிரிப்ட், இது கொஞ்சம் கீழே இறங்கி வரும். நார்மல் லைன்ல இருந்து கீழே இறங்கி வரும். சூப்பர் ஸ்கிரிப்ட் வேலை ஏறி வரும். வழக்கமான லைனை விட்டுட்டு வேலை ஏறி வரும். அடுத்தது மோனோஸ்பேஸ். அடுத்தது மார்க், ஹைலைட் ஆகி வரும். மார்க் அப்படின்றது ஹைலைட் ஆகி வரும். ஹைலைட்டட் டெக்ஸ்ட் ஒன்று எடுத்து விட்டுருவோம். அவ்வளவுதான். இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட், இது போல்ட் டெக்ஸ்ட், இது இட்டாலிக் டெக்ஸ்ட், இது அண்டர்லைன் டெக்ஸ்ட், இது டெலிட்டட் டெக்ஸ்ட், இது ஸ்மால் டெக்ஸ்ட், இது பிக் டெக்ஸ்ட், இது சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட், இது மோனோஸ்பேஸ் டெக்ஸ்ட், இது ஹைலைட்டட் டெக்ஸ்ட். ஸோ இப்படிதான் வந்து
ஃபார்மேட்டிங் வந்து HTML வந்து பண்றோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கா டிஎன் மதுரை. வணக்கம்.